அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருந்தார். விசா மீது அதிக தடைகளை விதிக்க போகிறதா அந்த அறிவிப்பு இருந்தது. முக்கியமாக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய விசா, பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய விசா மீது அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்போட அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இது உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மாணவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாகவும் அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்திய மாணவர்களோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விசா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படிலாம் இந்திய மாணவர்களை பாதிக்கும், இங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் ஆல்ரெடி அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்ற கனவோடு இருந்த மாணவர்களுக்கு இந்த நடைமுறை எப்படி சிக்கல்களை ஏற்படுத்தும், எப்படி இந்த நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும், இதிலிருந்து எப்படி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம கையாளணும் அப்படின்ற பல கேள்விகள் இந்திய மாணவர்களே எழுந்திருக்கு. ஸோ இந்த இத்தனை கேள்விகளுக்கும் இன்றைக்கி நம்மிடையே பதிலளிக்க இணைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மிடையே பேட்டி கொடுக்க இணைஞ்சிருக்காங்க. குடியேற்றம் தொடர்பாக தொடர்ந்து பல வழக்குகளில் போராடிட்டுருக்கிற, பல வழக்குகளில் உதவியிட்டிருக்க சட்ட வல்லுநர் திருமிகு மேரி கென்னடி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட உத்தரவு எப்படிலாம் இந்த இந்திய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எதற்காக இந்த உத்தரவு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன மேம்? நம்ம பாதிப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருசா இதை ஒரு பயப்படுத்துற ஒரு விஷயமா நான் பார்க்கல. இதை கண்டிப்பா சேஞ்ச் இருக்கு, அந்த ரெகுலேஷன் அதை தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன ஆகஸ்ட்லயே இதுக்கு உண்டான எல்லா ரெகுலேஷனையுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படியே. ஸோ இது எப்போ வரப்போகுது, எப்போ அமலாக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடைய தான் இது இருந்தது. இப்போ இந்த செப்டம்பர் 15 புதிய அந்த சேஞ்சஸ் ஆர் அடாப்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ F1ல இது வரைக்கும் இங்கே விதின் யூஎஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே F1 ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேல பெருசா ஒரு இம்பேக்ட்ஃபுல்லா இருக்க போறது இல்லை. ஆனா புதுசா F1 நோக்கி இங்க படிக்கணும் அப்படிங்கிறது வர்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு இம்பேக்ட் தான். ஏன்னா டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டேவை கொடுத்துருந்தது F1ல. இங்க அதுக்குள்ளார இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க மாஸ்டர்ஸ், இன்னொரு மாஸ்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல PhD ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட OPT அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷனோட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெம் OPT அந்த ஒரு 24 months-உம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கண்டிப்பா அண்டர்லைங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த லிமிட்டேஷன் ஆஃப் 4 years அப்படின்னு வரும்போது இது ஒரு பெரிய சேஞ்ச். ஆனா நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு மேஜர் சேஞ்சஸோ இல்ல ஒரு ரெகுலேட்டரி மெஷராவோ நான் பார்க்கலன்னு தான் சொல்லலாம். இந்த தடைகள் இப்போ கொண்டு வரதற்கு என்ன காரணம் அங்கே சொல்லப்படுது ட்ரம்ப் நிர்வாகத்தால்? அதாவது ஏற்கனவே அவங்க 2025 இந்த மாதிரி மாணவர்களோட விசாவில் அதிகமான தடைகளை கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா அதில் விசாவில் அதிகமான முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற காரணத்தை முன் வச்சு அவங்க தடையை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த மாணவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் டார்கெட் பண்ற விதமா இந்த தடைகளை எதற்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க காரணத்தெல்லாம்? முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அவங்க சொல்ற முக்கியமான காரணம் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா
டேட்டாஸ் நிறைய டேட்டாஸ் அவங்க இப்போ அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ஏஐ இருக்கிறதுனால டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்யூஸ்டு விசாஸ்ல வந்து F1 விசா வந்து வருது அப்படிங்கிறது தான் அவங்களோட காரணங்கள். நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர்லயுமே நம்ம சோஷியல் மீடியா வெட்டிங் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி மெஷர் கொண்டு வரும்போது அதுல இருந்து இன்னுமே எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் இப்போ வந்து நம்ம கான்சுலேட்ல வந்து டிலே ஆயிட்டு இருக்கு. எல்லா விசா ஸ்டாம்பிங்காகவுமே 2027 2028 வரைக்கும் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து முதல் சொன்ன காரணம் வந்து நாங்கள் வந்து எங்களோட செக்யூரிட்டி மெசஸ் அண்ட் தென் சிஸ்டம் அண்ட் ரெகுலேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான பேக்கப் ஆஃப் த டேட்டாஸ் அதுவுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கு. ஏன்னா அந்த ஓபிடியில் வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம், ஆனால் இட் ஷுட் பி அ ரிலேட்டட் ஆக்குபேஷன். அதே மாதிரி தான் அந்த ஸ்டெம் ஓபிடிலையும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து நடைமுறையில் வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ ஒரு மெக்டானல்ட்ஸ்லயோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அனுமதிக்கப்படவே இல்லை இந்த விசா ரெகுலேஷன் படி. ஆனா இதுலதான் வேலை பார்க்குறாங்க கேஸ் ஸ்டேஷன்ஸ்ல அப்படின்னு வரும்போது நாங்க அதை எப்படிதான் வந்து ரெகுலேட் பண்றது? அப்ப இது மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் இருந்தாதான் அது ப்ராப்பரான அந்த எதுக்காக விசா கொடுக்கப்பட்டதோ அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவங்களோட explanation for this regulatory measures. ஓகே, என்னென்ன விசாக்களுக்கு இந்த நடைமுறை வந்து எஃபெக்ட் வரப்போகுது? இப்போ நீங்கள் F1 விசான்னு குறிப்பிட்டீங்க. அந்த F1 விசா டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா அது எப்படிலாம் வந்து அந்த விசா வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது, என்னென்ன விசாக்கள்ல இந்த நடைமுறை வந்து வரப்போகுது? ஸோ F1 விசா தான் அஃபெக்டட். இப்போ J1ல வந்து வந்துட்டு இருக்காங்க, வருவாங்க நிறைய பேர், கொஞ்சம் பேர் வராங்க. பட் ஆனால் ப்ரப்போர்ஷனட்லி அதுவும் இந்தியாவிலேருந்து வர்றவங்க கண்டிப்பா F1 விசாஸ் தான். அதுவும் இல்லாம மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பேர் அண்டர் கிராடுக்கு வர்றதில்லை. ஏன்னா அது 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் சிஸ்டம்லயே அவங்க முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு தான் வராங்க. ஸோ மாஸ்டர்ஸ் வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல். எப்படின்னா மோர் தென் த 4 இயர்ஸ் லிமிட்டேஷன் அப்படிங்கிறத விட எனக்கு நான் வந்து பர்சனலா எப்படி பாக்குறேன்னா அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ல இப்போ வந்து ஒரு MS கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக இங்க வருவாங்க. ஸ்டெம் ஓபிடி முதல்ல இனிஷியல் ஓபிடி, அதுக்கப்புறம் ஸ்டெம் ஓபிடி அதை கம்ப்ளீட் பண்ண உடனே அதுக்கப்புறமாவும் H1Bs வந்து இவங்களுக்கு வந்து அந்த லாட்ரி செலெக்ஷன்ஸ்ல வந்து கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸாவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சார் நம்ம பார்த்தோம்னா இப்போ கூட இந்த வருஷம் வந்து 100K ஃபீஸ் இருந்தது அவுட் ஆஃப் கண்ட்ரி ஃபைல் பண்றவங்களுக்கு. அப்போ இந்த 100K இல்லாம பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வெறும் H1Bல விதின் த யூஎஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடிஞ்சு. இதுல மெஜாரிட்டி இந்த வருஷம் யூஸ் பண்ணவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் F1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க அப்படி இருந்துமே செகண்ட் லாட்ரி இல்லைன்னு போன வாரம் வந்து USCIS இஸ் அனௌன்ஸ்ட். அப்போ என்ன பார்க்குறோன்னா வெளியில இருந்து யாருமே அப்ளை பண்ணல, ஏன்னா 100,000 ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகுது. அப்போ விதின் யூஎஸ்ல மெஜாரிட்டி F1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கும் போதுமே அந்த ஃபுல்லி 65,000 பிளஸ் த 20,000 மாஸ்டர்ஸ் கோட்டா எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிருக்குன்னா அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்கமிங் டு த US. ஸோ இவங்களோட பெரிய இம்பேக்ட் வந்து நான் இந்த 4 இயர் டியூரேஷனை விட மாஸ்டர்ஸ்ல இருந்து இன்னொரு மாஸ்டர்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டெமோபிடி அந்த 36 மந்த்ஸை முடிச்ச உடனேவும் இவங்களுக்கு H1B கிடைக்காத பட்சத்தில் அவங்க சூஸ் பண்ற ப்ரோக்ராம் என்னன்னா இன்னொரு மாஸ்டர்ஸ் நோக்கி போவாங்க, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. ஸோ அது வந்து ஒரு MBA ப்ரோக்ராமா இருக்கும் முக்கால்வாசி. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல விச் இஸ் ஆல்சோ சம்திங். இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்களுக்கு MBAன்றது வந்து ஒரு அடிஷனல் கேரியர் சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதுல தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கும் ஃபீஸை கட்டி தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுதான் பெரிய இம்பேக்ட். the same level of education cannot be chosen அப்படின்னு சொல்லும்போது இவங்க திரும்ப PhD ப்ரோக்ராம் போகணும். அது PhD ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து 4 இயர்ஸ் எல்லாம் கூட முடிக்கிறது ரொம்ப சிரமம் அதுல.
ஸோ 5 or 6 years they have to get it extended. ஸோ அதுதான் ஒரு பெரிய இம்பேக்டா நான் பார்க்குறேன். மேம் நீங்கள் சொன்னதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு அதிகமான மாணவர்கள் அமெரிக்காவுக்கு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஒருவேளை அந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களோட கல்வியை வந்து தொடர்றாங்க, எம்பிஏவோ பிஹெச்டியோ போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை என்ன? இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் விசா வந்து ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த F1 விசா வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க கல்வி வந்து தொடர முடியும் அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி? ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் D/S அப்படிங்கிற ஒரு அப்ரூவலோட தான் விசாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு F1க்கு நீங்கள் போறீங்க கான்சுலேட்டுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கிரெடிபிலிட்டி காலேஜ், இந்த காலேஜில் நான் அட்மிஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு I-20ன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அது வந்து ஸ்கூல்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு நீங்க கான்சுலேட்டுக்கு போறீங்க. ஸோ அப்போ கான்சுலேட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த I-20 பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து 1.5 இயர்ஸ்ல முக்கவாசி முடிச்சிடுவாங்க, இல்லை மேக்ஸிமம் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த 1.5 இயர்ஸ்ல நீங்க முடிச்சாலும் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அவங்க இஷ்யூ பண்ணும்போது அந்த கான்சுலேட்ல, ஸோ அதை எடுத்துட்டு இவங்க உள்ளார வந்துட்டு ஸோ 1.5 2 இயர்ஸ்ல கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற அதோட பெனிஃபிட்ஸ், இந்த ஓபிடி, ஸ்டெம் ஓபிடி, நான் இப்போ இன்னொன்று சொன்ன மாதிரி ஒருவேளை இன்னொரு மாஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல வந்து as long as they maintain the status within the US, ஸ்கூல்ஸ்ல வந்து ப்ராப்பரா அந்த சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ற வரைக்கும் அவங்களால இங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்க முடியுது. ஸோ இதுல என்ன சேலஞ்சஸ் இன்னொன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஒரு காலேஜ்க்கு நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நீங்க இந்தியாவில் ஸ்டாம்பிங் வாங்குறாங்க இவங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில காரணங்களால இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும். ஸோ அந்த சர்வீஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு காலேஜுக்கு, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட முடிக்காம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, பட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல என்ன இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா, the US government notices it at like, நான் உனக்கு ஸ்டாம்பிங் எப்படி கொடுத்தேன், இந்த காலேஜ்ல தானே நீ ஜாயின் பண்ண போற, நீ வந்த, இதுக்கப்புறம் நீங்க வேற காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணி போகும்போது அந்த கிரெடிபிலிட்டி எல்லாம் வந்து ஒரு ஆன்லைன் கோர்சஸா நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்ல ஒரு பேருக்காக ஒரு காலேஜ் போய் அட்மிஷன் வாங்கிட்டு வேற வேலைகள் நீங்க பாக்குறீங்க, இது எல்லாத்தையும் we don't want to encourage that அப்படின்னு அவங்க ரொம்ப முடிவோட இருக்காங்க அப்படியே. ஸோ அதுல வந்ததுதான் நீங்க வந்து அவ்வளோ ஈஸியா காலேஜஸ் சேஞ்சஸ் பண்ண முடியாது செப்டம்பர் 15th அப்புறமா. அதுக்கப்புறமா ஈவன் வித்தின் யுவர் அண்டர்கிராட் நீங்க காலேஜ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை கோர்சஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஜஸ்டிஃபை இட் வித்தின் த ஒரு 2 செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஒரு இது வரைக்கும் இருந்த நடைமுறை. இதுக்கப்புறமா என்னன்னா, ஸோ இங்க வந்துட்டீங்க உள்ளார வரும்போதே அவங்க வந்து 4 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த 4 இயர்ஸ்லயும் இன்னமும் நீங்க மெயின்டைன் பண்ணணும், இந்த ஸ்கூலோட I-20 எல்லாம் வேலிடா வச்சிருக்கணும். சரி, ஆக்சுவலா நீங்க உள்ளார ப்ரோக்ராம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா there are many மெஷர்ஸ் ஏற்கனவே இருக்கதான் செய்யுது. இப்போ ஒரு 12 to 15 கிரெடிட்ஸ் வந்து ஒரு செமஸ்டர்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்க இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு US சிட்டிசனோ ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரோ, இந்த கிரெடிட்ஸ்ல வந்து ஒருவேளை அவங்கள முடிக்க முடியலன்னா அவங்க வந்து ஸ்கூல்ஸ் வந்து அவங்கள அடுத்த கோர்சஸ்க்கு அவங்க அலோ பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. அதே சமயம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதே இது F1ல வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த கிரெடிட்ஸை மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட விசாவே வந்து இதுக்கு முன்னாடியுமே அதுதான் கம்ப்ளையன்ஸ், அதுதான் லீகல் ரெகுலேஷன். ஸோ நீங்க அந்த கோர்சஸை வந்து நீங்க அந்த கம்ப்ளீட் பண்ணாத போது யூஆர் டிராப்பிங் அவுட் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் யூஆர் ஆல்சோ ஃபெயிலிங் டு மெயின்டைன் யுவர் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் ஏற்கனவே இருந்த காரியங்கள் தான். பட் இப்போ அவங்க சொல்றது, நீங்க நினைக்கிற மாதிரி காலேஜஸை மாத்துறது, கோர்சஸை மாத்துறது, இது எல்லாமே ஏன்னா நீங்க விசா வாங்கும்போது ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தான் அவங்க வந்து இப்போ இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. மேம், இதில் இன்னொரு பெரிய சிக்கல், பெரிய பாதிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தடைகளில் முன்னாடி
ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் பீரியட் வந்து 2 மாதங்களுக்கு மேலே இருந்ததாக சொல்கிறாங்க. அதை வேலை தேடுறதோ இல்லை வந்து அடுத்த கோர்ஸ் இது பண்ணுறதோ. ஆனால் இந்த நடைமுறைப்படி பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் முடித்த நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேலை தேடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இந்த இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. சப்போஸ் 30 நாளுக்குள்ளே வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து அமெரிக்காவிலேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த சட்டம் சொல்கிறதா பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா எல்லா மாணவர்களாலையும் 30 நாட்களுக்குள்ளே அவங்க வேலையில் சேர்ந்துட முடியுமா, இல்லை அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் என்பது மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறதா இல்லை மீண்டும் வேறு நாடுகளை நோக்கி போகிற மாதிரி இருக்குமா? அது நல்ல ஒரு வேலிட் கொஸ்டின் தான். இப்போ 60 நாளுன்றதே ரொம்ப கம்மியான ஒரு டேர்ம் தான். அதுக்கு இன்னொரு கொஞ்சம் 90 டேஸ் 60 டேஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு எக்ஸம்ஷன்ஸ் ஆகுது. அந்த 60 டேஸை வந்து 30 டேஸாக குறைச்சதோ இல்லை நான் சொல்ற மாதிரி ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ண முடியாம நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து அன்பிளான்டா நம்மளோட லைக் ஸ்டூடெண்ட் கெரியரை வந்து அவங்க சாய்ஸஸை வந்து அவங்க இங்க வந்துடுறாங்க. நான் டே டு டே ப்ராக்டிக்கலா நான் மனசார சொல்லுவேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல என் பசங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான் கூட தெரியல. பிளஸ் ஐ கம் ஃப்ரம் அன் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் அ பேக்ரவுண்ட் அஸ் வெல். ஸோ உண்மையிலேயே எனக்கு பெரிய ஆதங்கம் இருக்கும். இப்போ என்னோட காலேஜ் மேட்டோட பையன் கூட வந்து அவங்க திரும்ப போகணுமா அப்படின்னு கேட்கும்போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வேன், உனக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு, ஸோ நீங்க நம்ம ஊருக்கு போனாலும் இது என்ன அந்த எஜுகேஷன் கொடுக்குதோ அது நமக்கு பெரிய சொத்து அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குற மாதிரி ஒரு இடம் தான். அவங்க சொல்ற அந்த அதுவும் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல there are many uncertainties. AI வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையுமே IT is the one that is more affected by this இல்லைங்களா. அந்த இம்பாக்ட் நிறைய இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த ஒரு 60 டேஸ்க்குள்ளர கூட இல்லை OPT அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வேலிட் ஒரு ஒர்க் பெர்மிட் ஒர்க் ஆத்தரைசேஷன் இருக்கு. அதை வச்சுட்டு கூட அவங்களால வந்து வேலைகளை வந்து அவ்வளவு சீக்கிரம் தேட முடியல. அதனாலதான் அவங்க வந்து அந்த செகண்ட் சாய்ஸஸ்க்கு போறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சர்வைவல் இங்க இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் அது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஜெனரலைஸ் பண்ணலைங்க வந்து எதையுமே நான் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட தான் நான் சொல்றேன். நான் ஒரு உண்மையான ஒரு வருத்தத்தோட தான் சொல்லுவேன். அதாவது இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டா கூட நம்ம திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டிசிஷன் எடுக்காததுக்கு காரணம் வந்து ஒருவேளை அதிகமா நம்ம வந்து லோன்ஸ் எடுத்துட்டோம், பெரிய கனவுகளோட வந்தோம், அதுல இருந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதுவுமே ஒரு வேலிடான ஒரு ரீசனிங் தானே. இல்ல நம்ம இங்க வந்து இவ்வளோ பெரிய யாரும் நம்ம இங்க பெருசா அங்கிருந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல இங்க வந்து ஒரு 50 lakhs 60 lakhs ஒரு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸை கட்டுற அளவுக்கு வர்றது கிடையாது. லோன் எடுத்துட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த 2 வருஷத்துல அதை திரும்பவும் முடிக்கணும், வந்து லோன் கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்ப வேலை தேடணும். பிளஸ் சஸ்டைனபிலிட்டி இங்க இருக்கு. அவங்க இருக்கணும்னா உள்ள மினிமம் ஒரு வீடு, ஒரு சின்ன ஒரு ஸ்டேயிங் பிளேஸ், ஃபுட்டு, இது எல்லாத்தையும் அவங்க மீறி வரும்போது இங்கே இருப்போம், எப்படியாவது இங்க சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க தொடர்ந்து இருக்க பாக்குறாங்க. ஆனா அதுல நிறைய சிரமங்கள் இருக்குங்க. மேம் நீங்கள் சொன்னது போல் எப்படியா சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அமெரிக்கா வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவிலிருந்து மட்டும் இல்லாமல் உலகம் வந்து கூட நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படி. ஆனால் இந்த 30 நாள் அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி அவங்களுக்கு. ஸோ எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு குழப்பமான நடைமுறையை வந்து ஏற்படுத்துகிறாங்களா? குழப்பமான நடைமுறைன்னு இல்ல, கடினமான நடைமுறைன்னு வச்சுக்கலாமா? ரொம்ப கடினமா ப்ராசஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அது இருக்கு. அப்புறம் இன்னொன்னும் இதையுமே நான் ரொம்ப வித் ரொம்ப தாட் அதுக்கு ஒரு ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் இட் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்னு இருக்கு. இப்போ ஒரு ஓபிடிலேயே நீங்க வந்து ஒரு யூ கேன் பி அ ஃபவுண்டிங் ஸ்டார்ட் அப் ஒன்று, you can be a founder of a startup அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் related to your OPT அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நிறைய பேரு
சொல்லிடலாம். அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுறாங்க அப்படின்னு. ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் இல்ல. நானே இப்பதான் காலேஜ முடிச்சிருக்கேன், லோனோட இருக்கேன் அப்படின்னு. ஆனா அதெல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பரா பிளான் பண்ணியோ, யோசிச்சோ பண்ணுனா, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஷுட் பி ரெடி ஃபார் இட் அப்படிங்கிற ஒரு என்னோட சைட் ஆஃப் ஒரு தாட்ன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணம்னு வச்சுக்கலாமே. மேம் நீங்கள் சொன்னது போல் இந்த நடைமுறைகளெல்லாம் செப்டம்பர்ல இருந்து அஃபிஷியலாக வரப்போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு இல்லை வருங்காலங்களில் வந்து இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்ற கனவோடு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அது குறித்து இப்போ பல பேர் வந்து யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணி எல்லாமே மைண்டில் ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் எப்படி வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும், எப்படி அவங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தராக? ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எப்பவுமே நான் சொல்றது தான், எல்லா இடத்துலையுமே எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க சொல்லும்போது பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நான் இங்க என்ன பண்ண போறேன், ஒரு 2 வருஷம் தான் என்னோட காலேஜ் எஜுகேஷன். ஒருவேளை எனக்கு திரும்ப இங்க கண்டினியூ பண்ணல அப்படின்னா நான் திரும்ப வர்றதுக்கும் நான் தீர்மானமா தான் இருக்கேன். அந்த எஜுகேஷனை வச்சுட்டு நிறைய பேர் வர்றதுக்கு தான் இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நான் திரும்பியும் இந்தியாவுக்கு போகணும், நான் சென்னைக்கு போகணுமா, என் ஊருக்கு போகணுமான்னு. வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் யூஎஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் மதிப்பு இருக்கு, எல்லா ஊர்லயுமே இருக்கு. ஏன்னா நான் 2 சிஸ்டம் பார்த்துருக்கேன் நான். அதுவும் உங்களோட பெரிய அசட்டா நம்ம நம்பி அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் we need to create and we need to begin with that அப்படிங்கிறதா என்னோட ஹம்பிள் தாட் அண்ட் an opinion. இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் யாருன்னா உங்கள்ட்ட பர்சனல் அப்ரோச் பண்ணாங்களா மேம்? எப்படிலாம் அதை கையாளணும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அஃப்கோர்ஸ் கேட்டிருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள்லாம் என்னென்ன மாதிரி குழப்பங்களோடு அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க? கண்டிப்பா இருக்கு. சரி, நான் சொல்ற மாதிரி இப்போ H1Bல இருக்கிறவங்களுக்குமே 3 வருஷம் தான் ஒரு டேர்ம் ஆஃப் H1B ஸ்டே பீரியட். ஸோ அது மாதிரி தான் இதையும் நம்ம அப்ரோச் பண்ணணும், அதையும் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ 4 வருஷம் இருக்குது. ஸோ 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கப்புறமா அவங்க ஒரு ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க இருந்தீங்க, வித்தின் யூஎஸ் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸை நீங்க பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் H1Bல இருக்கிறவங்களோ H4ல இருக்கிறவங்களோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூ ப்ராசஸ். நம்ம அது என்ன சொல்றாங்களோ அதுக்காக நான் இங்க இனிமே வரணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஸ்டாப்பிங் பிளேஸா நான் பார்க்கல. நான் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்தது, இப்போ ஒரு சேஞ்சஸ் இருக்கு, அதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய குழப்பம் எங்க வருதுன்னா, ஏற்கனவே இங்க F1ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளோடது இனிமே நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அவங்களோட கொஸ்டின்ஸ் தான் இப்போதைக்கு ஆஃபீஸ்க்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா வந்து அதுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்க இண்டிவிஜுவலா திஸ் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் கொஸ்டின். இப்போ என்னோட சூழ்நிலையில நான் என்ன பண்ண போறேன், இல்லை அடுத்தது எப்படி பிளான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். மேம், நீங்கள் சொன்னது போல் H1B விசா பற்றி சொன்னீங்க. முன்னாடியே நம்ம வந்து பேசணும், H1B விசாவில் வந்து எப்படிலாம் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஊழியர்கள் மீது ஒரு தடையை விதிக்கிறாங்க அப்படின்ட்டு. H1B விசாவை தொடர்ந்து இப்போ F1 விசா மாணவர்கள் மீதும் ஒரு தடை என்பது இப்போ விழுந்திருக்கு. ஸோ உள்ளபடியே பேசணும் அப்படின்னா 2026ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவில் வசிக்கிறதோ இல்லை வேலை பார்க்குறதோ இல்லை படிக்கிறதோ ஒரு நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்திடுச்சுன்னு பார்க்கலாமா? ப்ராக்டிக்கலாக அது உண்மைதான். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்சர்டனிட்டி, அன்னோன் ஃபியர், இது எல்லாமே வந்து அதனால நிறைய நம்ம மக்களுக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு பெரிய அன்சர்டனிட்டிஸ் ப்ரிவைலிங் தான் சொல்லணும். அதை எப்படி அவங்க வந்து கையாளணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரி ஏன்னா அன்சர்டனிட்டிஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்ரம்ப் நிர்வாகத்தில் வந்து என்ன உத்தரவுகள் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் அமெரிக்கன் ட்ரீம் அதை தொடர்ந்து நோக்கி ஓடக்கூடிய மக்கள் வந்து எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும்னு பார்க்குறீங்க ஜென்ரலாக? நான் பர்சனலாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஊருக்கு வந்தோம்.
அப்ப இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருந்தது. இப்பயும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட டெசிஷன் அந்த சாய்ஸஸும் இருக்க தான் செய்யுது. ஆனா கொஞ்சம் ரொம்பவே பிளான்டா நம்ம அதை எதிர்நோக்கி போகணும். இது இல்லைனாலும் கண்டிப்பா திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை வரும்போதும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுதான் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பெரிய அமெரிக்கன் ட்ரீம் இஸ் ஸ்டில் தேர். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸா ஓகே. நான் இங்க வந்துட்டு அத சொல்றேன் அப்படின்னு சொல்லதான் போறாங்க. கண்டிப்பா. நீங்க அங்க போய் இருந்துட்டு இத சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஒரு அட்டர்னியா இருந்துட்டு இதெல்லாம் சொல்லலாமான்னு. ஆனா நான் எப்பவுமே சொல்றது தாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேன் பி கிரியேட்டட். நம்ம தான் அதை உருவாக்குறோம். அது அதை நம்ம நோக்கி பார்ப்போம். ஒண்ணு மட்டும் நான் திரும்பியும் எப்பயும் சொல்லுவேன், இமிகிரேஷன் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ல மாதிரி வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா வந்துட போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறி கண்டிப்பா வந்து நம்ம என்ன அந்த சூழ்நிலையில பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவோம். இது வந்து நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரு எதிர்ப்பு தான். ஏன்னா ட்ரம்ப் நிர்வாகம் வந்து எப்படி மாணவர்களை கையாளுறாங்க, வெளிநாட்டு ஊழியர்கள் எப்படி கையாளுறாங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் முன்னாடியே ஒரு இதை குறிப்பிட்டீங்க, சோஷியல் மீடியா வெட்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன, யாரை பின்தொடர்றாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரம்ப் நிர்வாகம் வந்து விசா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் செயல்பட்டால் விசா கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கண்டோட்டம், அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என்பது பரவலாக இங்கே வந்து எழுப்பப்படுது. ஸோ உண்மையிலேயே வந்து ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் விசா வந்து கொடுக்குறாங்களா? இல்ல, அப்படி இல்ல. சோஷியல் மீடியா வெட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ரீசனிங் இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு ஒப்பீனியன் இது வந்து திஸ் கோஸ் பேக் அகெயின் டு ஒரு நம்மளோட பேசிக் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதையே வந்து தடை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இல்லை. ஏன்னா அந்த கேள்வி எப்போ கேட்குறாங்கன்னா மேம், இப்போ சமீபத்தில் கூட ஆன்டை செமிட்டிசம், அதாவது யூதர்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது அமெரிக்க பல்கலைக்கழகங்களால் பார்க்க முடிஞ்சது. அப்போவே வந்து பல மாணவர்களை வந்து ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேற்றினாங்க. அதை தொடர்ந்து அந்த கேள்வி வந்து பலரால் முன்வைக்கப்படுது. அது சோஷியல் மீடியா வெட்டிங் நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனா வந்து நாங்க வந்து எஸ்பெஷலி இந்தியன் நேஷனாலிட்டிக்கு வரும்போது, இல்லை நம்ம இன் ஸ்பெசிஃபிக் நம்ம அதை பற்றி சொல்லும்போது, அந்த கான்சுலேட்ஸில் வந்து அவங்க சோஷியல் மீடியா வெட்டிங்கை வச்சு டிலே இருக்கு. ஒரு சாதாரணமாக வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த ஒரு பர்சனல் உங்களோட ஸ்பேஸை வந்து குவெஸ்சன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் கிடையாது. அதுக்காகவும் அது ப்ராக்டிக்கலாகவும் அது இல்லை. அதுதான். ஆனா அதே சமயம் டிலே நிறைய இருக்கு. இப்போ கான்சுலேட் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டாம்பிங்கே இல்லாத போது இஸ் இட் அ சாஃப்ட் பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குவெஸ்சன் பண்ற இடம். ஏன்னா இப்போ டிசம்பர்ல இருந்தது, இப்போ நம்ம ஜூலைல இருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு ப்ராப்பர் இப்போ எமர்ஜென்சி எத்தனை சூழ்நிலையில ஏதாவது ஒண்ணுன்னா நான் வெளியில போனா உள்ளர வர முடியாது. நான் இங்க போறது எமர்ஜென்சி. அதே இது நான் திரும்பி இங்க வரும்போது அது எமர்ஜென்சி இல்லைன்னு சொல்ற காலகட்டத்துல எத்தனை பேருக்கு நானே சொல்ல வேண்டியதா இருக்கு, ஐயோ நீங்க இப்ப போனீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒண்ணு அப்பாவுக்கு ஆன சூழ்நிலை இல்லை அம்மாவுக்கு ஆன சூழ்நிலையில கூட நீங்க இது கண்டிப்பா போகணுமான்ற ஒரு கேள்வியோட அவங்கள கேட்கும் போது ரொம்ப எனக்கே இது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆனா அதெல்லாம் இருந்தாலுமே அந்த சோஷியல் மீடியா வெட்டிங்க்கு வந்து தெர் இஸ் அதர் ரீசன்ஸ். அத அந்த நம்ம சொல்ற மாதிரி நம்மளோட பர்சனல் பிரைவசி ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதுல போய் அவங்க இன்டர்ஃபியர் பண்றது இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து பப்ளிக்கா உங்களோட மீடியா ப்ரொஃபைல் ஷுட் பி கெப்ட் அஸ் பப்ளிக். அதெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் பிரைவசி தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட பல முக்கியமான கருத்துக்கள் வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்களோட நேரத்திற்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேம். நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.